அப்போது சினிமா இப்போது சினிமா எப்படி இருக்குது தெரியுமா? நடிகர் மைக் மோகன் தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டாராக வளம் வந்தவர். ஒரே ஒரு படத்தில் காதலித்து ஏமாத்துற மாதிரி ராதா ராதான்னு அந்த படத்தை பூரா சொல்லி அந்த பொண்ணை ஏமாத்துற மாதிரி ஒரு காட்சி அது நடித்தார். அவருடைய மார்க்கெட்டே சுத்தமாக காலியாகி இன்றைக்கி மைக் மோகன் எங்கே இருக்கிறாருன்னே தெரில. ஆனால் இங்கே நடிகர் தனுஷ் 2 பசங்க கட்டின பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக படம் நடிக்கிறார். அன்றைக்குள்ளே மக்கள் அன்றைக்குள்ளே இருந்த பெண்கள், இன்றைக்குள்ள இருக்கிற மக்கள் இன்றைக்குள்ள இருக்கிற பெண்கள். நடிகர் பிரசாந்த் உச்சமாக சூப்பர் ஸ்டாராக இருந்தார். மனைவி டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவர் மேலே எந்த தப்பு இருக்கா இல்லையானே தெரில. அந்த பெண் மேலே தான் அதிகம் தப்புன்றாங்க. இருந்தாலும் பெண்கள் எல்லாம் படத்தை பார்க்காத புறக்கணிச்சாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த மார்க்கெட்டை பிடிக்க தவிச்சிட்டு இருக்கார். நடிகர் விஜய் 2 பசங்களையும் தன் மனைவியும் தள்ளி வச்சு வாழ்கிறார். துரத்தி விட்டே வாழ்கிறார். ஆனால் எல்லாரும் தலைவா வா, நீ இல்லைன்னா உன்னை பார்த்தா போதும் கடவுள் மாதிரி தரிசனன்றீங்க. இதுதான் நீங்கள் அன்றைக்கி நாங்கள் கொடுத்தது தண்டனை. அப்படி இன்றைக்கி நீங்கள் தண்டனை கொடுக்கல, தப்பு செய்கிறோன்னு ஊக்கப்படுத்துகிறீங்க. ஒரு பொண்ணை காதலித்து ஏமாற்றி மாமனாரை அடித்து கொல்ற மாதிரி அஜித் படம் நடிக்கிறார், விசில் அடிக்கிறீங்க வில்லனா. அந்த காலகட்டத்தில் நடிச்சிருந்தா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்சிருந்தா அவன் மார்க்கெட்டே இருந்திருக்காது. நீங்கள் வன்முறையை ஆதரிக்கிறீங்க, கொலை செய்கிறத ஏற்றுக்கிறீங்க, கொள்ளடிக்கிறத ஏற்றுக்கிறீங்க. அதுதான் நீங்கள். அது பண்ணாவே அவனை வில்லனாக பார்த்தது நாங்கள் சீமான் பக்கத்தில் இருக்கோம், நீங்கள் விஜய் பக்கத்தில் இருக்கீங்க. என்றைக்குமே நீங்கள் தான், நாங்கள் தான். நல்லதை நினைங்க. இந்த நாடு உங்களுடையது. நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். எம்ஜிஆர் மேலே 1000 விமர்சனம் இருக்கலாம், ஆனால் ஒரு இதில் கூட அவர் சிகரெட் குடித்த மாதிரியோ தண்ணி அடித்த மாதிரி நடிக்கலை. ராமராஜ் மேலே 1000 பிரச்சனை இருக்கலாம், ஒரு படத்துலையும் அவர் சிகரெட் குடிச்சல டம் அடித்ததில்லை. நளினியை டைவர்ஸ் பண்ணார், அவருக்கு மார்க்கெட்டு போயிடுச்சு. எவ்வளோ பெரிய நடிகை ராமராஜன் இங்கே திருவண்ணாமலைக்கு வரும்போதும் திருவண்ணாமலையே அப்படியே வந்து நின்றுச்சு. இங்கே என்ன ஏதாவது இந்திய பிரதமர் வந்துக்கிறாங்களான்னு கேட்டாங்களாம் அந்த ஊர் எம்எல்ஏலாம். அவ்வளோ பிரேமில் இருந்தவன். மனைவியை டைவர்ஸ் பண்ணான்னொடனே சுத்தமாக ஒரு மார்க்கெட் இல்லாமல் போயிட்டார். ஆனால் இன்றைக்கி மனைவியை டைவர்ஸ் பண்ணி அவளை விரட்டி விட்டு இன்னொருத்தரோடய போய் டேட்டிங் பண்ணால் தான் அவன் சூப்பர், ஆஹா அருமையான ஹீரோடான்றீங்க. நாளைக்கு இந்த நாடு எப்படி வளரும், எப்படி வன்முறையாக வளரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். திருந்துங்க, சிந்திங்க, செயல்படுங்க. இல்லைனா எவனாலையும் இந்த நாட்டை காப்பாற்றவே முடியாது. உண்மையாக சொல்கிறேன். இது உங்களுக்கான நாடு. நீங்கள் தான் வாழ போகிறீங்க, நீங்கள் தான் ஆள போகிறீங்க. ஆனால் நல்லதாக முடிவெடுங்க மக்களே, நல்லதாக முடிவெடுங்க. இல்லைன்னா எல்லார்கிட்டையும் அடி வாங்கி தான் சாகணும். இப்போ பெங்களூர்காரன் துரத்தி அடிக்கிறான், கொடியை தூக்கணும் தமிழ்நாட்டில் ஆட்டுறான்.